ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தல்ரி சீரிஸோட 13வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 12 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் வெல்கம் டு சாம் தல்ரி தமிழ் எக்ஸ்பிளனேஷன்லயும் இருக்கு. அங்க போய் நீங்க எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தது ஹீரோ அப்பாக்கு தெரிஞ்சோடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. பயங்கரமா ஹீரோயினை பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உன்கிட்ட எவ்வளவு பிச்சை எடுத்தேன், என் பையன் எனக்கு விட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால முடியாதா, இந்த ஊருக்கே வராதன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஏன் இந்த ஊருக்கு திரும்பி வந்த, ஏன் என் பையன் மனசை நீ மறுபடியும் கெடுக்கிற அப்படின்னு இவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது, ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணது அவங்கனால கிடையாது, அவங்க போய் செட்டில் ஆகணுங்கிறதுக்காலம் கிடையாது, இவர் அப்பா தான் இப்படி பண்ணிருக்காருங்கிறது தெரிய வருது. ஹீரோ அப்பா பயங்கர கடுமையா ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. உங்க அம்மா என் பொண்டாட்டை எடுத்துக்கிட்டா, இப்ப நீ வந்து என் பையனை எடுத்துக்க போறியா, என்ன கடைசியில் நீங்க எல்லாம் அனாதை ஆக்க போறீங்களா, என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பாயிராரு. தயவு செஞ்சு இந்த இதுல இருந்து வெளியே வாங்க நீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறாரு. அப்புறம் ஹீரோயினையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இதுக்காக தான் நான் லவ் பண்ற விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சிட்டில உன்னை மறக்கணுங்கிறதுக்காக நிறைய பேரை லவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு வாட்டியும் நான் உங்க கூட உட்காந்துருக்க முறை, சாப்பிட முறைலாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஏன் உட்காந்துருக்கேன், ஹீரோ இங்க இல்லையே, நான் விரும்புறவன் இங்க இல்லையேன்னு ஒரு டைம் என் மனசு சொல்லும். இப்படி கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப என்ன பண்ண, உங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்க மாட்டேன், எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஆனா என்னாலயும் என்ன மாத்திக்க முடியாது, நான் எப்படி இருந்தாலும் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். நானும் என்ன பண்ண, சின்ன வயசுல இருந்து உன் கூட தான் இருந்து பழகிட்டேன். இனிமே வந்து நீ எனக்கு வேணாம், நான் உன்னை தூரத்துல இருந்து லவ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் வாழ்ற வரைக்கும் சாகிற வரைக்கும் நீ மட்டும் தான் எனக்கு, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோ சொல்றாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்ப நான் மறுபடியும் பண்ண விரும்பல, இப்ப நான் மறுபடியும் பிரேக்கப் பண்ண மாட்டேன். என்ன ஒன் சைட் லவ், அதெல்லாம் தேவையே கிடையாது, நம்ம 2 பேர் லவ் பண்றோம், நான் இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன், இது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஹீரோயினுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன்னா ஊரே வந்து இவங்க அம்மாவால தான் அவங்க அம்மா இறந்தாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ அப்பாவும் அதே தான் நம்புறாரு. அப்படி இருக்கும் முறை இப்ப இவங்க எப்படி ஹீரோவை லவ் பண்ண முடியுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில இவங்க ரொம்ப புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோயின். இப்ப ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு உண்மையில அவனை அவ்வளவு பிடிச்சிருக்கா, உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவனை லவ் பண்ணலாம், அம்மா நான் பாத்துக்கிற எல்லா பிரச்சனையும் இவங்க சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து, நான் லவ் பண்றது ஓகேமா, எங்களை எல்லாரும் பிரிச்சுட்டா நாங்க என்ன பண்றதுங்க முறை, அதை அம்மா பாத்துக்கிற, நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் அம்மா இங்க தைரியம் சொல்றாங்க. இங்க ஹீரோயின் தங்கச்சி, அந்த குட்டி பாப்பா, அப்புறம் அந்த டால்பின் பையன் ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு இவங்களை பாத்துட்டே இருப்பானா, ஏன்னா அவனுக்கு இப்பதானே தெரிய வரும் இந்த குட்டி பொண்ணு ஆக்சுவலா இவங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்னு. சோ அவங்களே சொல்றாங்க, ஆக்சுவலா நான் வந்து ஒரு விதவை, ஹஸ்பண்ட் வந்து இவ வயித்துக்குள்ள இருக்க மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி 21 வயசுல என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, என் கனவும் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா என்னோட கனவே என்ன தெரியுமா, பெரிய ஸ்விம்மர் ஆகணும், நீச்சல் வீராங்கனை ஆகணுங்கிறதா என்னோட ஆம்பிஷனே. ஆனா இவ என் வயித்துக்குள்ள வந்தா அப்புறமாட்டி வந்து என் வாழ்க்கை, என் கனவே இவ்வளவு நோக்கி போயிடுச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உங்க 2 பேரும் பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு இவன் சொல்றான். இங்க ஹீரோயின் அம்மா ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீ வந்து என் பொண்ணை கெட்டியமா புடிச்சுக்கோ, என் பொண்ணை விட்டுறாத, என்னை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, உங்க அப்பாவை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க தைரியம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போறாரு, அவரோட வீட்டுக்கே. அவங்க அப்பா வந்தோடனே, என்ன அவளோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா, அவளோட கட் பண்ணிட்டியா எல்லாமே முறை ஹீரோ வந்து இல்லன்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்குடா நீங்க வந்திருக்க அப்படின்னு இவர் கேட்பாரு. உங்களை மாத்ததான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற முறை, என்ன யாராலவே மாத்த முடியாதுன்னு இவர் சொல்லுவாரு. இப்ப இந்த வில்லியும் ஏமாத்துக்கார பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவனுக்கு இப்பதானே எல்லா விஷயங்களும் தெரிய வந்துச்சு அன்னைக்கு ஹீரோயின் அம்மா சண்டையப்ப. அவன் கேட்கறான், உண்மையிலே நீ ஹீரோயினால சாக போலையா, ஏன் போய் சொன்ன, ஏன் அவ கெரியரே நாஸ்தி பண்ணு கேட்கும் போது இவ கடுப்பாயிடுறா. நான் சும்மா பண்ணேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு கிளம்பிடுறா. இப்ப இந்த ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பொண்ணு எனக்கு தெரியுமா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க முறை, உலகத்துல யாரு வேணாலும் ஹெல்ப் பண்ண முடியும், உன்னை தவிர நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணவே முடியாதுங்கிறான். அதுக்கு ஹீரோயின், ஏன்னா என்ன இப்படி கலாய்க்கிற, எனக்கும் லவ் எல்லாம் வரும்டான்னு ஹீரோயின் சொல்றாங்க. பேசாம நீ அவகிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதானே, நீ லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே சொல்ல மாதிரி அவ இன்னொருத்தனை லவ் பண்றா அப்படின்னு இந்த செகண்ட் ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோயின் அதுக்கு சொல்றாங்க, அப்ப பேசாம நீ அவளை விட்டுரு, அதான் உனக்கு நல்லது, எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, என்ன மாதிரி நிறைவேறாத காதல் வச்சிருக்கிறது ரொம்ப கொடுமை தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு செகண்ட் ஹீரோக்கு கண்ணே கலங்கிரும், என்னடா நம்ம லைஃபே அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சின்ன வயசுல ஒன்னா போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, ஹீரோ அம்மா ஃபேமிலி, ஹீரோயின் அம்மா ஃபேமிலி எல்லாருமே அந்த போட்டோ மறுபடியும் எடுத்து வைப்பாரு. இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, குப்பையில போட போவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, ஹீரோ நீ எத்தனை வாட்டி குப்பையில போட்டாலும் நான் அதை எடுத்து தான் வைப்பேன் அப்பா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அப்புறம் ஹீரோ அப்பா சொல்லுவாரு, நீங்க எல்லாருமே உங்க அம்மாவை மறந்துட்டீங்க, நான் மட்டும் தான் உங்க அம்மா நினைவிலே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இன்னுமே தெரியுமா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. இப்ப ஹீரோயின் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போகும்போதுதான் இவங்களுக்கு தெரியும், இவங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல பிரச்சனை வந்த நாள் வந்து இவங்க பிரேக்கப் பண்ண நைட்டு ஹீரோ அம்மாக்கு கூட திதி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த ராத்திரி இவங்க கூட போயிருப்பாங்க. பொருள்லாம் எடுத்துட்டு அப்ப ஹீரோ அப்பா தள்ளி விட்டுருவாரு, ரொம்ப மோசமா திட்டுவாரு. அதை பார்த்து இவங்களுக்கு நெஞ்சு வலிக்கும் தெரியுமா, அதுதான் இவங்களுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கே.
ஹீரோயின் வந்து இப்ப அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா அன்னைக்கு தானே உனக்கு ஆச்சு இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஹீரோ வந்து அவங்க அப்பாக்காக உன்னை பிரேக்கப் பண்ணல, எனக்காக தான் அவன் பிரேக்கப் பண்ணான். எனக்கு இருக்க பலவீனமான இதயத்தால அவங்க அப்பா பண்றதை தாங்கிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் அவன் வந்து உன்னை விட்டானே அப்படின்னு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களாவே ஒரு இடத்துக்கு போட்டோ எடுக்க போவாங்க. அது ஹீரோக்கு தெரிய வரும். அந்த இடத்துல வந்து கடல் அலைகள் சில நாள்கள் வந்து ரொம்ப அதிகமா வரும், அந்த இடமே மூழ்கிற அளவுக்கு. பார்த்தா அந்த அதிக பேரலைகள் வர நாள் இன்னைக்குதான். இவர் பயப்படுவாரு. இங்க ஹீரோவோட அம்மா இருப்பாங்கல்ல, அந்த பாட்டி, அவங்களுக்குலாம் எல்லாம் மறந்துருக்குமே. அவங்க வந்து திடீர்னு அவங்க பொண்ணு பேரை சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்ப பாத்துருக்க மாட்டாரு. வந்து பார்த்தா இவங்க காணும் தெரிஞ்சோடனே ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிப்பாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருமே ஒரு சைடு தேட ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் அம்மாவும் தேடுவாங்க. அவங்க தான் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க இவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு. இவங்களை கூட்டிட்டு வரலான்னு போவாங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் அம்மாவை பார்த்த அந்த பாட்டி அவ்வளவு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு வெறுப்பு ஹீரோயின் அம்மா மேல இருக்கு. நீ தானே என் பொண்ணை கொன்ன, என் பொண்ணை கடலுக்கு கூட்டு போயிட்டு கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க அடிப்பாங்க. இத ஹீரோ அப்பாவும் பாப்பாரு. அப்புறம் ஹீரோயின் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த ஹீரோ அப்பாவும் அங்கேதான் வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அம்மா சொல்லிடுவாங்க ஹீரோ அப்பா கிட்ட, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் வந்தாலும் என் மேல கக்கிக்கிட்டே இருங்க, என்ன அடிங்க உதைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நம்ம பசங்களுக்கு இதை பண்ணாதீங்க. நம்ம பசங்க 2 பேருமே அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க பாருங்க, நம்ம இத்தனை வருஷம் பிரிச்சு வச்சிருந்தோம், 2 பேருமே அவங்களதான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் உங்க ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஹீரோயின் நம்ம ஒண்ணு சொல்றாங்க, உங்க வைஃப் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஆசையே இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதான். இப்ப ஹீரோ மனசுடைஞ்சு இப்படி இருக்கிறத பாக்குற அவங்க ஆத்மா எப்படி சாந்தி அடையும்னு கேட்டுட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோ அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவர் வந்து ஹீரோயின் அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பாரு. வீட்டுக்கு வந்துட்டு, என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம், என் பொண்டாட்டி பேரை நீ எப்படி யூஸ் பண்ணலாம் உனக்கு தேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிப்பாரு உடைப்பாரு அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம். அப்ப ஹீரோயின் அம்மா இத்தனை நாள் மனசுக்குள்ளே வச்சிருந்த எல்லா கோவத்தை அழுகையெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் அவங்கள வந்து மிஸ் பண்ணல, நாங்களும் தான் அவங்கள மிஸ் பண்றோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ, நான் ஒரு வாட்டி அவளை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானும் அவளை நினைச்சு ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் மனசு அப்படி வலிக்குதுன்னு ஹீரோயின் அம்மா தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதை அவர் ஒரு மாதிரி பாப்பாரு ஹீரோ அப்பா. அவருக்குமே கஷ்டமா இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு அவங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க இந்த மாதிரி மக்கள்லாம் இவங்களோட எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எழுதிட்டு போவாங்க தெரியுமா, அதோட ஸ்கிரீன்ஷாட்டு, அந்த போட்டோ, அப்புறம் யாரெல்லாம் வந்து போயிருக்காங்கிற எல்லாத்தையும் அனுப்புவாங்க. அதை பார்க்கும் போது எல்லா இடத்துலையும் ஹீரோ வந்திருப்பாரு. இது வந்து இப்பதான் இவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட எல்லா வெற்றியிலையும் ஹீரோவோட பங்கும் இருந்திருக்கு. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாம மறைஞ்சு அவர் லவ் பண்ணிருக்காரு ஹீரோயினை. அங்க நடத்துற ஒரு எக்ஸிபிஷனையும் அவர் வந்து கலந்துருக்காரு. அவரோட அழகான ஃபீட்பேக்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. அப்படியே சைலண்டாவே அவர் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவங்களோட கடைசி எக்ஸிபிஷன், அதான் மூடிடுவாங்களே, எல்லா போட்டோவும் எடுத்துருவாங்களே, அதுக்கு கூட ஹீரோ தான் வந்திருப்பாரு. வந்து அவர் கையெழுத்து போட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வரும். அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு ஹீரோ வந்துருவார். வந்து ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போவாரு. இங்க பாரு தண்ணி எப்படி வந்துருச்சு சொல்லிட்டு. போய்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ அவங்க மேல வச்சிருக்க லவ்வை பார்த்து ஹீரோயினுக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீரே வந்துடும். அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பாங்க. ஹீரோவோட அந்த அளவற்ற அன்பை பார்த்து ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, பை.